ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா, அந்த பஞ்சாயத்து அம்மா கிட்ட போன்ல பேசினதை நீங்க கேட்டியலா? எனக்கு பயமா இருக்குக்கா, மயக்கமா வருதுக்கா. துளசி, நான் இருக்கிறப்போ நீ இப்படி பயப்படலாமா? இவன் சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காது. நான் இருக்கேன், நீ தைரியமா இரு. அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? இங்க பாரு, நான் காருக்கு போறேன். நீ சின்னையா கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு வந்துரு. சரிக்கா. சரி, நான் போறேன். நீ பார்த்து கவனமா சின்னையாவை கூட்டிட்டு வந்துரு. சரிக்கா, சரி. அப்படி பண்ண சின்னையா, ஈஸ்வரி பசிலாம் மயக்க போட்டு விழுந்துட்டா. சீக்கிரமா வாங்க, வீட்டுக்கு போனோம். என்ன சொல்ற? ஈஸ்வரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? ஐயா ஐயா, என் பொண்டாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? என்ன பாத்துட்டு வந்துறியா? இருங்கயா, வா. ஐயோ, நான் திட்டினால எதுவும் கோவப்பட்டாலோ? என்ன மயக்கம் வந்துருச்சு? இந்த பக்கமா, இந்த பக்கம். ஏன் பாத்திமா, ஈசு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொன்ன? எதுக்கு அப்ப ஈஸ்வரிய கார்ல உட்கார வச்சிருக்கீங்க? மறுபடியும் அப்படியே டாக்டர் மட்டும் கூட்டு போய் காமிக்கலாம்ல? போங்க, கூட்டிட்டு வாங்க. நான் போய் டாக்டர் மட்டும் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சின்னையா, இது பசி மயக்கம். இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இது ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பினாலே அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சு தெம்பும் தெளிவும் வந்துரும். என்ன பார்த்திமா, பசி மயக்கங்கிறீங்க, ஆஸ்பத்திரி விட்டு போனா மயக்கம் தெளிஞ்சிருங்கிறீங்க. எனக்கு ஒன்னும் புரியலையே. ஆமா, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்லுங்க பாத்திமா. இதுக்குள்ளே ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுதே, அப்படியா? இப்ப உங்க மூஞ்சில தான் குத்த விட போகுது. சீக்கிரமா வந்து வண்டி எடுங்க சின்னையா, எனக்கு மயக்கமா வருது. அதுக்கு இல்ல ஈசு, நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா. எதுக்கு இங்க வரீங்க? வண்டி எடுங்க சின்னையா, மயக்கம் வருது. ஈச பார்த்தா மயக்கம் வர மாதிரி தெரியலையே. என்ன நாடகம் இங்க நடக்குதுன்னே எனக்கு ஒன்னும் புரியலையே. அம்மா போன் பண்ணுது. இந்த பஞ்சாயத்து போன் போட்டு மிரட்டல ரொம்ப பயந்து போயிடுச்சோ. இப்ப போன் எடுக்கலன்னா அம்மா பயந்துருவாங்க. அதனால போன் எடுத்து அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு வச்சிடலாம். பாத்திமா, வா போலாம். அம்மா போன் பண்றாங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏமா, நான் ஈஸ்வரி அக்கா கூட செக்கப்க்கு ஹாஸ்பிடல் வந்திருக்கேன். அதனால இப்ப என்னால எதுவுமே பேச முடியாது. நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா பேசுறேன். சரியா? போனை வச்சிடாத. ஐயோ, என்னம்மா? ஏய், நான் எதுக்கு போன் பண்ணேன்னு தெரியாம நீ பாட்டுக்கு படபடன்னு பேசிட்டு போனை வைக்க போற. உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த மருத முத்து பொழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாண்டி. அதனால பஞ்சாயத்து உனக்கு போனை போட்டு, ஏ சாவித்ரி, என் மவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்ன, உன் மகனை, உன் மகளேன்னு 3 பேரையும் என் மகன் எரியறதுக்கு முன்னாடி செங்க சூளையில வச்சு எரிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டினான். அதானே? துளசி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆள் சொன்னத ஒரு வார்த்தை கூட மாத்தாம அப்படியே சொல்ற. அந்த ஆள் உன்னை மிரட்டினப்போ நான் இங்க தானமா இருந்தேன். அங்க இருந்தியா? என்னடி சொல்ற? ஆமாமா. ஈஸ்வரி அக்காக்கு செக்கப்க்கு வந்திருக்கிற ஆஸ்பத்திரிக்கு தான் பஞ்சாயத்து அவன் மகனை கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கான். அப்பதான் நான் அவனை பார்த்தேன். உனக்கு அப்புறமா எல்லாத்தையும் நான் விவரமா சொல்லுதேன். சரி துளசி. துளசி, உன்னை அந்த ஆளு பாக்கல? இல்லம்மா, பாக்கல. இத பாரு, அந்த ஆளு நம்ம மேல ரொம்ப கொலவெறியோட இருக்காரு. இப்ப நாம என்னடி பண்றது? ஏம்மா, பஞ்சாயத்து உன்னை போன்ல மிரட்டினத
ஈஸ்வரி அக்காவும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க நம்மள பயப்படாம இருக்க சொன்னாங்க, சரியா? அதனால நீ பயப்படாத, தைரியமா இருமா. சரி துளசி, சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா உனக்கு போன் அடிக்கிறேன். சரி துளசி, அந்த ஆளு கண்ணுல பற்றாத, நீ ஜாக்கிரதையா இரு. சரிம்மா. ஏமா, நீயும் செந்தரும் பத்திரமா இருங்க, நான் போன் பண்றேன். சரி சரி. ஏன் சார் ஃபாத்திமா எம்பிட்டு நேரம் போன் பேசிக்கிருக்க, இதுக்கு நீ ஏதாவது ஒண்ணு சொல்றியா? ஆனா நான் போன் பேசுனதுக்கு மட்டும் அவ்வளவு கோவப்படுற நீ. சின்னையா போலாம் போலாம், ரைட் ரைட். என்ன ஃபாத்திமா, இது என்ன உங்க ஊர் பஸ் நினைச்சீங்களா? ரைட் ரைட் போலாம் அப்படிங்கிறீங்க. சின்னையா கிளம்புறீங்களா இல்லையா? ஆஹா, என்ன இவ, நம்ம இப்ப எது பேசினாலும் இவ ரொம்ப கோவப்படுறா. இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வாய் கொடுத்தோம்னு ஏன் சபக்குன்னு செவில் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாலும் கொடுப்பா. நமக்கு எதுக்குடா வம்பு, வண்டி எடுத்துடுற அளவு சுந்தரம். ஆமா ஆமாமா, ஏறு ஏறு. சார் சார் இருங்க சார். என்னங்க சார் நீங்க பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க? அப்படிலாம் வரக்கூடாது சார், இன்ஃபெக்ஷன் ஆயிடும். நீங்க டாக்டர் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. என்ன சார் சொன்னது காதுல விழலையா? போங்க சார். ஏய் நர்ஸ், என்ன ரொம்ப ஜாஸ்தியா குரல் கொடுக்குற? ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்க செத்து போயிடுவேன். என் மாமன் சாவ கிடைக்கிறான், நான் பார்க்க வரக்கூடாதா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு? வாய முடிட்டு கப்பு சொப்புன்னு இருக்குடா, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்க, தொலைச்சு கட்டுருவேன். மகனே, உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன்டா. சொத்து புறா போனாலும் பரவாயில்லடா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த மூளைக்கு போயாவது உன்னை காப்பாத்தி காட்டும்டானா. அப்படி உன்னை காப்பாத்த முடியலன்னா இதுக்கு காரணமான அந்த துளசியும் துளசியோட அம்மாவையும் அவ தம்பியும் நம்ம செங்கல் சுழில வச்சு எச்சிருண்டாம், அவனை எரிச்சிடுற. இது இந்த அப்பங்கார மேல பண்ற சத்தியம்டா.